அப்படிங்கறது வந்துட்டு ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்தினுடைய பெண்கள் அணி ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பரப்புரை பிரச்சாரம் வந்துட்டு இந்த செப்டம்பர் மாசம் ஃபுல்லும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனுடைய ஒரு கூட்டமா வந்துட்டு இன்னைக்கு இங்க வச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அக்ஸாப்பள்ளி கிட்ட வச்சிருந்தோம், காட்டூர்லயே வச்சிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அங்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இங்க இந்த ஏரியாலையும் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து இங்க வச்சிருக்கிறோம். இதனுடைய துவக்கமாக சகோதரி நௌஷியா அவர்கள் வந்து கிராத் ஓடுவாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. சூரா அன்னூர் வசனம் 21. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். யாரேனும் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மானக்கேடானவை மற்றும் தீயவற்றை செய்யுமாறு ஷைத்தான் அவனை ஏவுவான். அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் எவருமே ஒருபோதும் மாசற்றவராய் விளங்கி இருக்க முடியாது. ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை தூய்மையாக்குகின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். இந்த வசனம் படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இந்த ஒழுக்கக்கேடும் இந்த வசனம் படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாங்களோ அவங்களை வந்துட்டு என்ன பண்ணுவான் ஷைத்தான்? மானக்கேடானவற்றை செய்யுமாறு அவனை வந்து தூண்டுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில வசனங்களை பார்த்துட்டோம்னு சொன்னா தொழுகை மானக்கேடான விஷயங்களிலிருந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன்ல ஓதி இருக்கிறோம். அப்போ எந்த விஷயங்கள் எல்லாம் மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்குது, இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போயிட்டு ஒரு மனிதர் கேட்பாரு, எனக்கு வந்துட்டு திருமணம் பண்றதுக்கு மஹர் கொடுக்கறதுக்கு உண்டான போதுமான இது இல்ல, அமௌண்ட் என்கிட்ட இல்ல, வசதி இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி அது வரைக்கும் நீங்க நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்குன்னு சொன்னா அவங்கள வந்துட்டு வழிகேட்டுல கொண்டு போய் விடாம அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வேண்டி அல்லாஹ் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த முறையை கையாள சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது சமுதாயம், நம்ம வந்துட்டு அதை யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் சொல்றோம். ஆனா பார்க்க போனா ஒவ்வொரு வீட்டிலுமே வந்துட்டு ஷைத்தான் ஹால்ல தான் குடியிருக்கா, அப்படி எல்லாத்தோட கையிலேயே குடியிருக்கா, அப்படி இல்லைங்களா? கூடயே வச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் இருக்குது, குர்ஆன்லயே வரும், ஷைத்தான் ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஷைத்தான் வந்துட்டு மனிதனை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி அப்பவே ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டு அல்லாஹு சொர்க்கத்துல படைச்சிருக்கும் போது என்ன பண்ணிட்டான், அவங்களுக்குள்ளார ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி வழிகட்டிட்டு பூமிக்கு வந்துட்டு கொண்டு வந்தான், இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஷைத்தான் இருந்து நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும். யாரெல்லாம் நேரான வழியில போகணும்னு பாக்குறாங்களோ அவங்களெல்லாம் ஷைத்தான் என்ன பண்ணுவான், வழிகெடுக்கிறதுக்கு வேண்டி எழுப்பான். கெட்டு போனவங்களை வந்து விட்டுருவான். அவங்க எப்படி கெட்டாச்சு, குட்டிச்சவர் ஆயிட்டாங்க, மோசமா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களை விட்டுருவான். யாரெல்லாம் நேர்வழின்னு பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் கண்டிப்பா என்ன பண்ணுவான் ஷைத்தான் வந்துட்டு அவங்க உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒண்ணுமே கிடையாது, நம்ம ராத்திரி தூங்கும் போது காலையில தஹஜ்ஜத் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நியத்தை வச்சுட்டு தூங்குவோம். எத்தனை பேருக்குனால எந்திரிக்க முடியுது அது, இல்லைங்களா? முழிச்சிருப்பமா இருக்கும், முழிப்பும் கூட வரும். ஆனா எந்திரிக்கிறதுக்கு அங்க ஏதோ ஒரு தடைகள், கொஞ்சம் 10 நிமிஷம் படுத்துக்கலாம் அப்படிங்கிற அதுக்குள்ள பார்த்தா சுபு பாங்க சொல்லி சுபுவே முடிஞ்சிருக்கும்.
இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரிதான் ஷைத்தான் வந்துட்டு தொழுகை விஷயம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளை எப்படி வழிகெடுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல போட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ், இன்னைக்கு ஒரு நாள் தானே மக்கனா குத்தாட்டி என்ன, ஷால் மட்டும் போட்டுட்டு போலாமே, இன்னைக்கு ஒரு நாள் தானப்பா கல்யாணத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ, பர்தா போட வேண்டாம், இதெல்லாமே வந்துட்டு ஷைத்தானோட ஊசலாட்டங்கள் தான். இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம செய்ய வைப்பான், அடுத்தது வந்துட்டு இன்னைக்கு மயிலாஞ்சிக்கு பருதா வேண்டாம், கல்யாணத்துக்கும் வேண்டாம், 2 நாள் ஆக்குவான், அடுத்தது 1 வாரம் ஆக்குவான், அப்புறமா வெளியே எங்க போனாலும் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டு நம்ம ஆளாகிடுவோம். அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்குது. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் வந்துட்டு டிவியில பார்க்கும்போது வேற மாதிரியான அரகுற ட்ரெஸ் வந்தா என்ன பண்ணுவோம், ஒன்னா சேனல் மாத்துவாங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணுவாங்க, இல்லாட்டி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போவாங்க. குடும்பத்தோட இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு அதை கூச்சமாக நினைத்து எடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கோ குடும்பத்தோட உட்காந்து பாக்குறாங்க, அதுல எந்த விதமான வெக்க உணர்வுகளே வந்துட்டு அங்க இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது நம்ம மேல அது திணிக்கிறாங்க, நம்மளும் அதுக்குள்ளார போய் விழுந்துகிட்டே தான் இருக்கிறோம். அப்ப ஒழுக்கக்கேடுகள் சொல்லி சொன்னானா வெறும் மது போதை இந்த மாதிரி விபச்சாரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்துட்டோம்னு சொன்னா ஆணும் ஆணும் விரும்புவது, பெண்ணும் பெண்ணும் விரும்புகிறது, அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப வந்துட்டு மேஜரா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்துட்டோம்னு அதுதான். அதுக்காக வேண்டிய கோயம்புத்தூர்லயும் சரி சென்னையிலும் சரி பெரிய பேரணிகளா நடத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சட்டத்துல அனுமதி வேணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வலையில நம்ம சிக்கல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னி நமக்கு காலங்கள் இருக்கிறது. அல்லாஹ் எத்தனை வருஷம் நமக்கு ஆண்டி வச்சிருக்கிறான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்மளையும் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது, வருங்கால சந்ததியினரையும் பாதுகாக்கணும், அதுல போய் அகப்பட்டவங்களையும் அதுல இருந்து மீட்டு எடுக்கணும். இல்லைங்களா? இது எங்க வீட்டுல நடக்கல, பக்கத்து வீட்டுலதான் நடக்குது, நம்ம கை கட்டி உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த வீட்டு எரிஞ்ச நெருப்பு இங்க வந்து சேர்றதுக்கு 2 செகண்ட் கூட ஆகாது. அதனால இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் மெயினா இந்த ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்துட்டு என்னன்னா, இஸ்லாம் என்ன சொல்லுது, அதுல இஸ்லாமினுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம கையாண்டாலே போதும், நம்ம எல்லா விதமான ஒழுக்கத்தோட வாழ்ந்துட முடியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னு சொன்னா, டிவியில யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அதை பார்த்துட்டுதான் வெளியே வந்து நிறைய தவறுகள் நடக்குது. போன்ல யாரோ பண்ற தப்புகளை பார்த்துதான் வெளியே நடக்குது தவறுகள். ஆனா பாதிக்கப்படக்கூடியவங்க யாரா இருக்கிறாங்க? அங்க போன்லயும் டிவிலையும் தவறு செய்தவர்களா பாதிக்கப்படுறாங்க கிடையாது. அவங்களுக்கு வேண்டிய மணியோ என்னமோ அது அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்படக்கூடியது யாரு? சாதாரண மனிதர்கள், சாதாரண குழந்தைங்க, சாதாரண பெண்கள், வயதானவங்க, எப்படி வேணாலும் பாதிக்கப்படுறாங்க. இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ இதை பத்தின ஒரு அவேர்னஸ் நம்ம கிட்ட வந்து வரணும் அப்படிங்கறதான் ஒரு மேஜரா இருக்கு. இன்னொன்னு, இதுக்குண்டான ஒரு தீர்வுன்னு பார்த்துட்டோம்னு சொன்னா எங்க இருக்குதுங்க, நம்மளே சொல்லலாமே. இப்படி நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்போ நபி நாயகம் காலத்துல இருந்து இருக்கு, அதுக்கு முன்னாடி லூத் நபியினுடைய காலத்துல இருந்தது, இடையில வந்துட்டு நிறுவையில ஒழுக்கம் இல்லாம இருந்தது, அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டதுன்னு இருந்தது. ஓரினை சேர்க்கை லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தது, அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டது நம்ம பார்த்திருக்கிறோம். இல்லைங்களா? ஒவ்வொரு சமுதாயங்களையும் வந்துட்டு அல்லாஹ் என்ன அந்த ஒழுக்கக்கேடுகள் வரும்போதும் அவங்களுக்கு எவ்வளவு சொல்லிட்டு அந்த மக்கள் திருந்தலன்னு சொன்னா என்ன பண்றான் அல்லாஹும், அந்த சமுதாயத்தை வந்து அழிச்சு வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வர்றான். அப்படித்தானே இருக்குது. அப்படிங்கிறப்போ இதுக்குண்டான தீர்வு, இதுக்குண்டான சொல்யூஷன் நம்ம எங்கிருந்து எடுக்கலாம்? ஒரு சொல்லுங்க நீங்களும். சொல்லுங்க, யாருமே சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சொல்யூஷன் பார்த்துட்டோம்னு சொன்னா வாழ்க்கை முறைதான். இல்லைங்களா? நமக்கு முன்னாடி நிறைய பேர் ரோல் மாடலா வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க இல்லையா? எப்படி வாழணும் அப்படி சும்மா வந்துட்டு நம்மளை அல்லாஹ் வந்துட்டு என்ன பண்ணல, படைச்சு நீ பூமியில போய் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விடவே இல்லை. உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்குது, அந்த வழிகாட்டுதல் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறாங்க. இல்லைங்களா? இப்ப வந்துட்டு கூட நம்ம வந்துட்டு ஒரு விழிப்புணர்வோட தான் இருக்கிறோம். நமக்கு படிக்க தெரியுது, எழுத தெரியுது, ஒரு சிந்திக்கக்கூடிய திறமைன்னு பார்த்துட்டோம்னு சொன்னா அந்த காலத்துல இருந்ததை விட இப்ப நம்ம கொஞ்சம் நல்லாவே அட்வான்ஸா இருக்கிறோம். ஒரு முற்போக்கு சிந்தனைகள் வந்துட்டு நிறைய இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டத்துல வந்துட்டு நமக்குள்ளார நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நம்மளால செயல்படுத்த முடியுமா? இல்லைங்களா? முடியும்.
அதை பத்தின தடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்மளால பண்ண முடியுங்களா இல்லையா? முடியும். தவறுகள் நடப்பதை நம்மளால தடுக்கவும் முடியும். ஆனா இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு அட்வான்டேஜோ ஒரு சுதந்திரமோ இல்லாத ஒரு காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எத்தி வச்சாங்க இல்லைங்களா? அப்படி 360 சிலைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல கௌபால போய் நின்றுட்டு இது கிடையாது, இந்த சிலைகள் கிடையாது, இப்படி இல்ல வாழ்க்கை முறை, இப்படித்தான் வாழணும், பெண்களுக்கு இத்தனை உரிமைகள் இருக்குது, விபச்சாரம் வந்து தவறு, மது தவறு, போதை தவறு, சூதாட்டம் தவறு, இது எல்லாமே வந்துட்டு அந்த ஒத்த மனிதர் தான். அவருக்கு பின்னாடி இருந்த குழுக்கள் எத்தனை, கொஞ்சம் கூட்டம் தான், 10 பேர் 15 பேர் மெதுவா தான் வந்தாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்பயும் அந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையை கூட கொண்டு வரலாமா இல்லைங்களா? சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரலாம். நம்ம அப்படி நம்மளுக்குன்னு ஒரு கான்பிடென்ட் நமக்குள்ள வரணும். நம்மளே சந்தேகத்தோடு இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய சந்ததிகளுடைய நிலை என்னவாக இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? அதை பத்தின ஒரு விழிப்புணர்வாக தான் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் வந்து பெண்கள் அணி கையில இது கொடுத்திருக்கிறாங்க. ஏன் பெண்கள் அணி கையில கொடுக்கணும்? ஆண்கள் எடுத்து நடத்தக்கூடாதா? பார்க்க போனா அதிக தப்பு பண்றது ஆண்கள் தான், பெண்கள் கையில கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் உட்காந்து யோசிக்கலாமே, ஒழுக்கம்னா என்ன கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாமே, ஏன் பெண்கள் கையில கொடுத்திருக்கிறாங்க? குடும்பத்தில் இருந்துதான் துவங்குகிறது எல்லாமே அப்படிங்கறதா வந்துட்டு கான்செப்ட். ஒரு குழந்தை பிறந்த உடனே நேரடியா சமுதாயத்துக்குள்ள போய் இறங்குறது கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றது வீட்டுக்குள்ளதான் வருது. அங்கிருந்துதான் வளர்ந்துட்டு இருக்குது. அங்கிருந்துதான் எல்லாமே செதுக்கி செம்மையாக்கப்படுவது எங்கன்னு சொன்னா அந்த குழந்தைங்கிறது வீட்டுலதான். அப்படிங்கிறப்போ பெண்களுக்கு இதுல அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்க இல்லையா, தாயின் மடிதான் முதல் பள்ளிக்கூடம், வகுப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இப்படிங்கிற மாதிரி எல்லாமே என்ன பண்ண தாய் கூட தான். அல்லாஹ் சொல்லிட்டு தாயின் காலடினா சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கையில இருக்கிறது. எந்த ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாள். இது எல்லாமே கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா நம்ம அதை என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ராஜாவும் ராணியுமா தான் எல்லாருமே இருக்கிறோம். சரிங்களா? ஆனா நம்ம அதை என்ன பண்றதுன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ ராஜா ராணின்னு சொன்னா ஒரு கிரீடத்துல நமக்கு தலையில கிரீடம் கொடுத்து அங்க ஒரு போஸ்டிங் உட்கார வச்சாதான் ராஜா ராணி கிடையாது. இந்த 2 குழந்தைகளுக்கு நீங்க தாயும் தகப்பனா இருக்கீங்க, அந்த 2 குழந்தைகளுக்கு நீங்க ராஜா ராணி தான். அப்போ ராஜா எப்படி ஆட்சி செய்யணுங்கிற ஒரு கற்பனை நமக்கு இருக்குதா இல்லையா? மக்களுக்கு எல்லாமே எத்தி வைக்கணும், அங்க என்ன தவறுகள் நடந்தாலும் அந்த ராஜா போய் விசாரிக்கணும், அது அவங்களை வழி நடத்தி கொண்டு போகணும், நாடு இவ்வளவு சீரழியில போயிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு பேசுறோமா இல்லையா? அது எல்லாமே எங்கிருந்து தொடர்ந்து நம்ம குடும்பத்துல தான் வரணும். நான் தான் இந்த வீட்டுக்கு ராஜா, நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி, நான் எப்படி இந்த வழி நடத்துறேனோ அப்படித்தான் போகுவாங்க வெளியே சமுதாயத்துக்குள்ளார அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம கிட்ட வரணும். இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டி எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், ஒத்துழைக்கணும். இந்த ஏரியால இருந்து இத்தனை பேர் வந்திருக்கிறோம், சரிங்களா? நம்ம வலது பக்கத்துல இருந்து வீட்டுல இருந்து வரல, இடது பக்க வீட்டுல இருந்து வரல, அப்படிங்கிறப்ப இந்த 2 பக்க வீட்டுக்கும் எத்தி வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. புரிஞ்சுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதற்குண்டான ஆற்றலையும் அதற்குண்டான அறிவு சார்ந்த விஷயங்களையும் வந்துட்டு அல்லாஹ் நமக்கு எத்தி தரணும். இந்த விஷயத்தை எத்தி வைக்கிறதுக்கு உண்டான எல்லா திறமைகளையும் நமக்கு அல்லாஹ் நமக்கு தரணும். அதுக்கு வேண்டி என்னன்னா நீங்க மெயினா எங்களோட இணைந்து இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த மாதிரியான வகுப்புகள் வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது. வாரம் கூட்டம் நடக்குது. மந்த்லி ஒன்ஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரியான ஒரு பொது ப்ரோக்ராம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்துட்டு பார்த்துட்டோம்னு சொன்னா குழந்தைகளில் இருந்தே தொடங்குது. ஒரு 5 வயசுல இருந்து குழந்தைகள் இருந்து 8 வயசு வரைக்கும் பாலர் சங்கம், அதுக்கப்புறம் 8 to 12 13 வயசு வரைக்கும் என்னன்னு சொன்னா டீனேஜ், அந்த பருவநிலை, அது 2 கட்டமா இருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜ். அதுக்கு மேல GIO SIOன்னு இருக்கு, அதுக்கு மேல சோல்டாரிட்டி, அதுக்கு மேல ஜமாத்தே இஸ்லாமிய இந்த பெண்கள் வட்டம் ஆண்கள் வட்டம் கட்டி தனித்தனியாக கிளைகள்ல வந்துட்டு செயல்பட்டுட்டு தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இணையுங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒத்துழைச்சாதான் என்ன பண்ண முடியும். ஒரு கை தட்டினால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. எல்லாருமே சேர்ந்து பணி எடுத்தாதான் அங்க வந்துட்டு என்னவா இருக்கும்னு சொன்னா இந்த ஷைத்தான் என்ன பண்ண முடியும், விரட்டி ஓட்டவே முடியும் நம்ம கிட்ட இருந்து. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துவா பண்ணுங்க.